விண்வெளி நாயகா ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் கைஸ், திஸ் இஸ் அகராதி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மனித குரங்குகள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபுட் வார்ஸ் அப்படின்ற ஒரு அனிமே தான். எஸ், இது எனக்கு ஏன் பிடிச்சது அப்படின்னா, எனக்கு சாப்பாடு பிடிக்கும், சாப்பாடு செய்ய பிடிக்கும். ஸோ அதனால் இந்த அனிமே எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லலாம். பேசிக்காக இது ஒரு குக்கிங் அனிமே. குக்கிங் சேலஞ்ச் பண்ணி குக்கிங்லேருந்து என்னெல்லாம் பேசிக்காக ஸ்டார்டிங்லேருந்து எல்லாம் கற்றுக்குறாங்க அப்படின்றத பற்றின ஒரு அனிமே தான். பட் அதோட அனிமேஷன் ஸ்டைல், அது சொல்லியிருக்கிற விதம் இருக்கு இல்லையா, ஸோ இட்ஸ் சம்திங் ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ நம்ம ஹீரோ பேர் சோமா அப்படின்ற ஒரு கேரக்டர். அவர் சின்ன வயசுலேருந்தே குக்கிங் பார்த்து அவங்க அப்பாவோட குக்கிங் அண்டு அம்மாவோட குக்கிங்கை பார்த்து வளர்றாரு. ஸோ இது அடிப்படையில் அவங்க அப்பாவுக்கு சேலஞ்ச் பண்ணுறாரு, உங்களை விட நான் பெட்டராக சமைப்பேன் அப்படின்றத பற்றி. ஆனால் அவர்கிட்ட 498 டைம்ஸ் 1-on-1 சேலஞ்சில் தோற்று போகிறாரு நம்ம சோமா அப்படின்ற கேரக்டர். ஸோ அவங்க அப்பா சொல்கிறாரு, ஸோ நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்குது, நீ அங்கே போய் ஸ்டடி பண்ணு, உன்னோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்க, நீ அங்கே டாப் ஸ்டூடெண்ட்டாக அப்படின்னா நான் அடுத்து உன் கூட சேலஞ்ச் பண்ணுறேன், மேபி உன்னால் என்னை பீட் பண்ண சான்சஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அங்கே போய் அவர் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறாரு, என்ன மாதிரியான சேலஞ்சஸ் எதிர்கொள்கிறாரு அப்படின்றதெல்லாம் அந்த ஃபஸ்ட் சீசனை கொண்டு போகிறாங்க. ஸோ அண்ட் தென் அங்கே போக தான் தெரிய வருது, அங்கே ஃபுட் வார் அப்படின்னு கண்டக்ட் பண்ணுறாங்க. அங்கே சேலஞ்சஸ் என்ன வேணால் பெட் கட்டிக்கலாம். அந்த பெட் வின் பண்ணுறவங்க ஜெயிச்சா அவங்களுக்கு கண்டிப்பாக தரப்படும். இப்போ அவங்களோட குக்கிங் எக்யூப்மெண்ட்ஸை பெட் வச்சு ஃபுட் வார் பண்ணுறாங்க அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் ஜெயிக்கிறவங்களுக்கு அந்த எதை சேலஞ்ச் பண்ணுறாங்களோ அதை கண்டிப்பாக கொடுத்து தாகணும். திஸ் இஸ் த ரூல். அப்படி இருக்கிற நிலைமையில் எக்ஸாம்ஸ் நடக்குது. அந்த எக்ஸாம்ஸில் ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்கூல்லேருந்து எக்ஸ்பெல் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஒரு ஃபார்மர், அந்த ஸ்கூலை ரன் பண்ணுற ஃபேமிலியோட ஒரு ஃபார்மர் மெம்பராக இருந்தவர் திரும்ப ரிட்டர்ன் ஆகிறாரு. அவர் ஸ்கூலை டேக் ஓவர் பண்ணி யாருமே இங்கே எக்ஸ்பெல் ஆக போகிறதில்ல. குக்கிங் கற்றுத்தரதை எங்களோட டெம்ப்ளேட்டை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ரூலை கொண்டு வராரு. அவங்களோட குக்கிங் முறைப்படி மட்டும்தான் ஜப்பானில் எல்லாருமே சமைக்கணும். அப்படி சமைக்கப்படாத ஹோட்டல்ஸை ஃபுட் வார் மூலியமாக டேக் ஓவர் பண்ணி கட்டுப்படுத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நம்ம ஹீரோக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே பிடிக்கல. ஸோ இதை எதிர்கொண்டு அவங்க கூட ஃபுட் சேலஞ்ச் பண்ணி ஃபுட் வார் பண்ணி அதில் வின் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது தான் டோட்டல் 4 சீசனுக்கு உண்டான மெயின் கதை. 4th சீசன் முடிஞ்சு 5th சீசன் ஒன்று வருது. அங்கே தான் சரியான ட்விஸ்ட் ஆகுது. அங்கே என்ன மாதிரினா, ஸோ நீங்கள் எல்லாமே ஜெயிச்சிட்டிங்க, ஆனால் அண்டர் வேர்ல்டில் ஒரு குக்கிங் டான்ஸ் இருக்காங்க. ஸோ அங்கே ஒரு குரூப் இருக்குது, அண்டர் வேர்ல்டு குரூப் இருக்குது. அவங்க ரொம்ப ஒரு ட்ரெமெண்டஸான ஸ்கில்ஸ் வச்சுருக்கிற ஒரு குரூப். ஸோ அந்த குரூப் கூட நம்ம சண்டை போட்டால் அதாவது வின் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஸ்கூலையும் மற்ற ரெகுலர்ஸாக இருக்கிற எல்லா இடத்தையும் காப்பாற்ற முடியும். இல்லை அப்படின்னா இது ஒரு அண்டர் வேர்ல்டு டான் கையில் மாட்டின மாதிரி ஆகிரும் அப்படின்றது தான் அந்த ஒரு 5th சீசனோட ஸ்டோரி கொண்டு போகிறாங்க. ஒரு சமைக்கிறத வச்சு எப்படியெல்லாம் அவங்க சேலஞ்ச் பண்ணுறாங்க தெரியுமா? இது ஆக்சுவலாக 18+ அனிமே தான். ஸோ யூ நீட் டு வாட்ச் வித் அலோன். அண்ட் தென் இது என்ன மாதிரியான இதை கொண்டு வருது அப்படின்னா, சமைக்கிறதுல இப்படியெல்லாம் சமைக்கலாமா, ஸோ என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதில் நம்ம தமிழ்நாட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்தியாவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தனித்தனி ஸ்பெசிஃபிக்கான ஏரியாஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அனிமேல பல வருஷத்துக்கு முன்னாடி அனிமேல நம்ம இந்தியன் கல்ச்சர்ஸ் அண்டு டிஎன் கல்ச்சர்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு பெருமைக்குரிய விஷயம் அப்படின்றது நான் பார்க்குறேன். ஸோ டைம் கிடச்சா இந்த அனிமே செக் பண்ணி பாருங்கள், ஃபுட் வார்ஸ். எஸ், நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, பட் ஜாப்பனீஸில் தான் இருக்குது. மேபி உங்களுக்கு வேறு எதனா சைட் கிடச்சதுன்னா அங்கே இங்கிலீஷ் டப்பில் இருக்குது. ஃபுல் சீசன் 5 சீசனும் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பீஸ் அவுட்.